வணக்கம். மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் ஜூலை மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குபவர்கள் கெனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 21 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. கடந்த வார இறுதி நாட்களில் இருந்து, அதாவது ஸ்டெப் ஆரம்பித்து விட்ட பிறகு கூட இந்த கிளைமேட்டில் ஒரு சரியான ஸ்டேபிலிட்டி, அதாவது சரியான ஒரு சமநிலை இல்லாததான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மழை வெயில் என்று மாறி மாறி அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நேற்றைய தினம் மழையும் வெயிலும் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கூட இன்றைய தினம் பார்க்கும்போது ஒரு மிதமான காலை இன்றைய தினம் நிலவுகின்றது. இப்பொழுது 21 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. எனவே ஹீட் வார்னிங் சம்மந்தப்பட்ட இந்த விஷயம் இல்லை. ஒரு மெல்லிய காற்றுடன் கூடிய ஒரு பிரீஸியான காலையை தான் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே தொடர்ந்து வரும் நாட்களில் பார்க்கலாம் காலையில் ஏற்படும் மாற்றங்களை. குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்கள் பற்றி மேலோட்டமாக பார்த்து விடலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி இயர் பகுதியில் COVID-19 அப்டேட்ஸ் பற்றி டொரண்டோ நகர முதல்வர் ஜான் டோரி மற்றும் பிராம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் உங்களுக்காக இருக்கின்றன. மற்றும் கெனடிய வளம் பகுதியில் CRBயில் ஏற்பட இருக்கின்ற மாற்றங்கள், அதாவது ஏற்பட வேண்டிய மாற்றங்களின் அவசியம் பற்றி பசுமை கட்சியின் தலைவி Annamie Paul அவர்கள் வழங்கிய தகவல்கள் இருக்கின்றன. மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஏற்பட்டிருக்கின்ற காட்டுத்தீ நிலைமை பற்றி பிரிட்டிஷ் கொலம்பியா முதல்வர் ஜான் ஹார்கன் அவர்கள் வழங்கிய தகவல்கள். மற்றும் கலையரங்கம் பகுதியில் ரித்திகா மற்றும் மாயா ஜெரிஸ்டஸ் வழங்குகின்ற ஒரு பரதநாட்டிய டான்ஸ் ஃபியூஷன் வீடியோ உங்களுக்காக இருக்கின்றது. மற்றும் வழமை போல கெனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம் மற்றும் காலை மற்றும் முக்கியமான பல கெனடிய செய்திகள் உங்களுக்காக இன்றைய நிகழ்ச்சியில் காத்திருக்கின்றன. எனவே நேரடியாக நாங்கள் டாப் ஆஃப் தி இயர் பகுதிக்கு செல்லலாம். எனவே கோவிட் அப்டேட் இப்படி பார்க்கும்போது கடந்த வெள்ளிக்கிழமை ஸ்டெப் 3க்குள் நுழைந்து விட்டோம். இதற்கு முந்தைய நிகழ்ச்சிகளும் இதை பற்றி பேசியிருந்தாலும் நாம் வரும்போது கட்டிஷமாக அதை பற்றியும் பேசியாகணும். எனவே இந்த கடந்த சனி மற்றும் ஞாயிறு மற்றும் அடுத்து தொடர்ந்து வருகின்ற நாட்களும் கூட இந்த ஸ்டெப் 3 நிலைமைகள் அப்படி பார்க்கும்போது சரளமான அளவில் தான் இருக்கின்றன. பொதுவாகவே அதாவது கடந்த வருடங்கள் மற்றும் இந்த வருட ஆரம்பம் இப்படியாக ஒப்பிடும்போது ஒவ்வொரு ஸ்டெப் ஓப்பன் பண்ணும்போது கூட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேஸ் அதிகரிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இப்பொழுது இந்த நிலைமை முற்றாக மாறியிருக்கின்றது. வேக்சின்ஸ் தான் அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது. மக்கள் தொடர்ந்து வேக்சின்ஸை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் 80% டொரண்டோவை சேர்ந்த 80% 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் குறைந்தது ஒரு டோஸாகவும் பெற்றிருக்கிறார்கள். 65% 2 வேக்சின்ஸும் பெற்றிருக்கின்றார்கள். அதாவது அவர்கள் எதிர்பார்த்ததை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. 65%, அதாவது 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 2 வேக்சின்ஸ் பெற்றிருக்கின்றார்கள் என்பதும் இது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கும். எனவே இதுக்கு மேலே ஸ்டெப் 4 என்ற ஒரு விஷயம் இல்லாட்டியும் கூட தொடர்ந்து இந்த விஷயத்துக்கு கொஞ்சம் தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகும்போது இதனுடைய சதவீதம் அதிகரிக்கும் போது மீண்டும் இந்த தளர்வுகள் இன்னும் அதிகரிக்கப்படலாம். அதாவது இந்த கெப்பாசிட்டியாக இருக்கட்டும், மேலும் சில முக்கியமான இந்த இண்டோர் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், மேலும் சில தளர்வுகளை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒன்டாரியோவை சேர்ந்த டாப் டாக்டர் சொல்லியிருக்கின்றார், இந்த வாரம் மட்டும் கிட்டத்தட்ட 90%, அதாவது குறைந்தது ஒரு டோஸாகவும் பெற்றிருந்தவர்களுடைய எண்ணிக்கை 90%, 90% இருக்கும் பட்சத்தில் விரைவாகவே இதனுடைய விளைவுகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதும் அவர் கூறுகின்றார். வேகமாகவே இதனுடைய இந்த வேக்சின் வழங்குகின்ற விடயங்களும் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதும் இதில் குறிக்கோளாக இருக்கின்றது. அந்த வகையில் ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக ஜூன் 15 ஜூலை 10ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் கிட்டத்தட்ட 2,10,000 ஷாட்ஸ் அதாவது பெர் டே, ஒரு நாளுக்கு 2,10,000 டோசஸ் என்ற அளவில் வழங்கப்பட்டு வந்தன. அதில் ஒரு சின்ன ஒரு வீழ்ச்சி இப்பொழுது, அதாவது ஜூலை 11 ஜூலை 20 வரையான காலப்பகுதியில் 1,48,000 டோசஸ் பெர் டே என்ற வகையில் கொஞ்சம் வீழ்ச்சி அடைகின்றது. எனவே இதை மேலும் இம்ப்ரூவ், அதாவது இந்த வேக்சின் வழங்குகின்ற வீதம், வேக்சின் பெறப்படுகின்ற வீதம் கொஞ்சம் அதிகரிக்க வேண்டும் என்பதில் மும்முரமாக இருக்கின்றார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே பாப்அப் கிளினிக்ஸ், அதாவது தொடர்ந்து நிறைய பாப்அப் கிளினிக்ஸ் ஓபன் பண்ணப்பட இருக்கின்றன டொரண்டோவை பொறுத்த வரைக்கும். அந்த வகையில் முக்கியமாக சொல்ல போனால் நியூ யார்க்கில் ஒரு பெரிய பாப்அப் வேக்சின் கிளினிக்ஸ் ஓப்பன் செய்யப்பட இருக்கின்றது. இந்த 2 நாட்கள் தொடர்ந்து இந்த வாக்கின் பாப்அப் வேக்சின் இடம்பெறும். இங்கே பார்த்தால் மெல் லாஸ்மேன் ஸ்கொயரில், நார்த் யார்க்கில் அமைந்திருக்கின்ற மெல் லாஸ்மேன் ஸ்கொயரில் 2 நாட்களும் காலை 8:30 இரவு 10:30 வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த வேக்சின்ஸ் வழங்கல் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. முடிந்தவரை இதனுடைய வேக்சின் பெறுபவர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக இந்த விடயங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. எனவே இப்பொழுது கோவிட் அப்டேட் மற்றும் இந்த வேக்சின் வழங்கல் பற்றி டொரண்டோ நகர முதல்வர் ஜான் டோரி அவர்கள் கூறிய விடயங்கள் பற்றி இப்பொழுது பார்க்கலாம்.
I'm proud to say that we now have more than 4.15 million vaccine doses that have been administered in the City of Toronto. We just announced that over 65% of adults are fully vaccinated, meaning 2 doses, and very soon more than 80% of adults will have had at least their first shot. Thanks to Team Toronto, who've been on the ground every single day working hard to get shots in arms, we are making amazing progress in our efforts to get people vaccinated as soon as possible. But as I've said in the past, these are moments worthy to mark, but there is much more work to be done. We will not stop until every single resident in Toronto who wants their vaccine gets their vaccine, and we continue to work hard with those who are hesitant or who have access issues so as to make it comfortable and more accessible for them to get vaccinated. I encourage people to book their dose if they haven't yet. I encourage those who are fully vaccinated to seek out friends and relatives and co-workers and others who aren't vaccinated and help them to get vaccinated. We continue to have available appointments at city-run clinics, so if you need to book your first or second dose, you can do that right away. And it's very important to note for those who may have booked their first or second appointments for later on in the summer or the fall, please consider moving your appointment up to an earlier date because you can. There are now appointments available thanks to increased supply, and you can do so with relative ease. And of course, for those who do not or cannot or do not wish to book an appointment in advance, you can, as of now, walk into any of the following 4 sites on a walk-in basis: the Metro Toronto Convention Centre, the Cloverdale Mall, the Toronto Congress Centre, and the Hangar, and you can get your vaccine on a walk-in basis within a very short period of time. These walk-in appointments will continue to be available between 12 noon and 7 p.m. Starting tomorrow, all 9 city-run immunization clinics, including the 4 I mentioned, will be offering these walk-in opportunities. The ones that will be added are the Scarborough Town Centre, the Mitchell Field, the Malvern Community Recreation Centre, the Carmen Stefano Community Centre, and the North Toronto Memorial Community Centre. They will all be open for walk-in vaccinations effective tomorrow. This is great news, and it will help more people to get vaccinated. The hours will be the same from noon until 7 p.m. And so I encourage those who want to take advantage of these walk-in opportunities to come as early as they can and to consider booking their vaccines if they wish to do so as soon as possible. I'm very happy to report today on the success of the Team Toronto homestretch vaccination push. This push focused on the York, Etobicoke, Rexdale area of the city so as to remove barriers to vaccination and to help with access for local residents and increase vaccine uptake generally. Pop-up clinics were set up in convenient locations across 6 priority neighbourhoods, experiencing some of the lowest rates of vaccine uptake, certainly well lower than the city overall average. டொரண்டோ நேரம் 9 மணி 10 நிமிடம். நேர்கள் குட் ஈவினிங் கேரளா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கனேடிய தமிழர் பத்திரிகை சம்மேளனம் CTCC. டொரண்டோ நகர முதல்வர் ஜான் டோரி அவர்கள் வழங்கிய தகவல்கள் பார்த்தோம். அதிலும் குறிப்பாக சொன்ன விஷயம் சில பேர் ஏர்லியாக இந்த ஃபர்ஸ்ட் டோஸ் பெற்றவர்கள் முன்கூட்டியே பெற்றவர்கள் அவர்களுக்கான இந்த செகண்ட் டோஸினுடைய அப்பாயின்மெண்ட் கொஞ்சம் பின்னுக்கு இருக்கலாம். அதாவது அந்த டைமில் இந்த வேக்சின் கொஞ்சம் பற்றாக்குறை என்ற காரணத்தாலும், மற்றது ஃபர்ஸ்ட் டோஸ் அநேகமாக அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை என்ற காரணத்தால் கொஞ்சம் அவருடைய செகண்ட் டோஸினுடைய அந்த கால இடைவெளி கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதனால் கணக்கு பேர் ஓகே செகண்ட் டோஸ் அப்போ வரைக்கும் பெற்றுக்கொள்ளும் தான் என்று சில பேர் பொறுமையாக இருக்கின்றார்கள். பட் இருந்தாலும் இப்போ நிறைய பேருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் சரி, இமெயில் ஊடாகவும் சரி, அவர்களை முன்னுக்கே முடிஞ்ச பிறகு அந்த டேட் அவர்களுக்கு கொடுத்திருந்த அந்த டேட்டை விட முன்னதாகவே இந்த அப்பாயின்மெண்ட்ஸை ரிசர்வ் பண்ணக்கூடியதாக இருக்கும். முடிந்தவரை அப்படி செய்யுமாறும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்படி செய்யும்போது தான் அடுத்தடுத்த நிலைமைகளுக்கு இன்னும் நாங்கள் வேகமாக முன்னேறக்கூடியதாக இருக்கும் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நேரம் நிறைய பாப்அப் மற்றும் வாக்கின் கிளினிக்ஸ் திறக்கப்பட இருக்கின்றன. இந்த வார நாட்களில் நீங்கள் இன்னும் பெறவில்லை என்றால் தயவுசெய்து பெற்றுக்கொள்ளுமாறும் அவர் கேட்டிருக்கின்றார். அடுத்ததாக பீல் ரீஜன் பக்கம் போனால் இன்றும் நேற்றைய தினம் அளித்தார்கள். இன்று மற்றும் நாளை தினம் 12 to 17 வயதுக்கு உட்பட்டவர்கள் வேக்சின் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவர்களுக்கு ஒரு சிறப்பு சலுகை சொல்லலாம். குறிப்பாக மாணவர்கள், அவர்கள் அந்த வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் வருகின்ற செப்டம்பர் மாதம் பாடசாலை ஆரம்பிக்க இருப்பதால் அவர்கள் முடிந்தவரை 2 டோஸும் பெற வேண்டும் என்ற அந்த ஒரு விடயத்தை கருத்தில் கொண்டு அவர்கள் லைனில் நிற்காமல் நேரடியாக லைனை ஸ்கிப் பண்ணிட்டு நேரடியாக போய் வேக்சின் பெறக்கூடியதாக இருக்கும் என்பதும் இன்றைய தினம் அறிவித்திருந்தார்கள். இன்று மற்றும் நாளை தினங்களில் பீல் ரீஜனில் இந்த விடயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது குறிப்பாக இந்த செப்டம்பர் பாடசாலை மறுபடியும் திறக்க இருக்கின்றது. எனவே அவர்கள் இந்த ஃபர்ஸ்ட் டோஸ் செகண்ட் டோஸ் ரெண்டையும் பெற்றுவிட்ட
அந்த ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அப்படி போனால் தான் அவர்களுடைய அந்த பாடசாலை வந்து நேரடியாக கல்வியை வந்து தொடர்ந்து அவர்கள் மேம்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மீண்டும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துவிட்டால் மறுபடியும் வந்து நேரடி கல்வி இல்லாமல் இந்த ஆன்லைன் பாதி மற்ற கிளாஸில் பாதி என்ற மாதிரி இருக்கும். எனவே இந்த விஷயங்களை தவிர்ப்பதற்காகத்தான் முடிஞ்சவரை வந்து அவர்களுக்கான சலுகை வந்து வழங்கப்பட்டுகின்றது. அவர்களுடைய ஏஜ் அடையாள அட்டை மற்றும் அவருடைய ஏஜ் ப்ரூஃபை காட்டி வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி கூட பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தற்போதைய படி பிஎல் நிலைமையில் வந்து பிஎலை பார்த்த வரைக்கும் 12 வயதிலிருந்து 17 வயதுக்குட்பட்டவர்கள் வந்து 70% முதலாவது டோஸையும் 40% வந்து இரண்டு டோஸையும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றார்கள். எனவே அதுவும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாகவும் இருக்கின்றது. எனவே யங்ஸ்டர்ஸ் தொடர்ந்து இந்த வேக்சின் பரவலை வந்து தொடர்ந்து அவதானமாக இருக்க வேண்டும் என்பதையும் வந்து அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இப்பொழுது பிராம்ப்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் இந்த கோவிட் அப்டேட் பற்றி என்ன சொல்கின்றார்கள் இப்பொழுது பார்க்கலாம். I want to start off by saying it continues to be an encouraging picture in Peel region. High vaccination rates continue to create a safer environment in Peel region and Brampton, Mississauga and Caledon. I am encouraged that the vaccination rates, especially among second doses, continues to climb and that is leading to less and less COVID cases. I believe the most recent positivity rate in Peel region is only 1%. And you just think back a few months ago when we had a 22% positivity rate in Brampton. So vaccines are doing exactly what we expected. They're working, they're protecting the public. I would note that the GTHA mayors met this week and we identified throughout the GTA that we need to do a bit more encouragement getting those over the age of 12 to get vaccinated. We want to be in great shape for when school returns in September, and so for young people who haven't got vaccinated, please do to make sure that you're protected as well. In terms of Brampton Civic update, we only have 4 COVID patients and 1 person in ICU. Once again, go backwards a few months. We were transferring 100 patients out of the hospital a week because we were over capacity at the hospital. So a really encouraging picture. And on that note, I wanted to speak to one issue today that I believe could help with our reopening. I think we all understand that COVID has changed things in Canada, and as we finish this pandemic, there are some new realities, and one new reality is that our mask mandates have been extended. The medical advice is clear that in indoor settings, particularly when there are still some variants of concern in unvaccinated segments of the population, that we're going to have an indoor mask mandate for some time to come. And on that note, I believe that we need to make some of the provisions in the mask mandates a little more reasonable, and I'm going to speak to that. Right now, with the Reopening of Ontario Act, municipalities are required to enforce mask mandates, and some of the aspects under the Reopening of Ontario Act are very difficult to enforce. I have sought medical advice on this to get advice on what is safe for Bramptonians, and the general advice has been that indoors you want your population to have masks on, but outdoors it's relatively safe. And முப்பதாவது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத் துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திருங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். டொரண்டோ நேரம் 9:16 நேர்கள். குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள்
கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC இன்னும் ஒரு முக்கியமான விடயம். கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி தனது புதிய பிஸ்னஸ் சென்டரை வந்து திறக்க இருக்கின்றது. அங்கே என்று பார்த்தால் 80 ட்ரவாயல் ரோட் யூனிட் 1 and 2 மார்க்கமில் அமைந்திருக்கின்ற அங்கே வந்து புதிதாக கிராண்ட் ஓப்பனிங் நடைபெற இருக்கின்றது. கிராண்ட் ஓப்பனிங் செரமனி வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி மதியம் 12 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் நடைபெற இருக்கின்றன. எனவே உங்கள் வருகையும் எதிர்பார்த்து நிற்கின்றார்கள். கனேடிய தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பிஸ்னஸ் சென்டர் கிராண்ட் ஓப்பனிங் செரமனி ஆகஸ்ட் 15th வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை என்பது குறிப்பிடத்தக்கது. இலக்கம் 80 ட்ரவாயல் ரோட் யூனிட் 1 and 2 மார்க்கமில் அமைந்திருக்கின்றது. CTCC பிஸ்னஸ் சென்டர் கிராண்ட் ஓப்பனிங் செரமனி. பிராம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் இந்த கோவிட் அப்டேட் பற்றி கூறியிருந்தார். அதே நேரம் மார்க்கம் மற்றும் அந்த யோக் ரீஜன் பகுதிகளில் வந்து எந்தெந்த இடங்களில் வந்து இந்த வாக்கிங் கிளினிக் இருக்குன்னு பார்க்கலாம். அந்த வகையில் வந்து இப்பொழுது யோக் ரீஜனில் வந்து யாராக இருந்தாலும் சரி, எந்த வயதிற்பட்டாலும் சரி வந்து அவர்கள் அங்கே வசிப்பவர்களாக இருக்கலாம் அல்லது வேலை செய்பவர்களாக இருக்கலாம் வந்து 21 நாளுக்கு முன்னுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் பெற்றுக்க வேண்டும் என்பதும் முக்கியமான விஷயம். எனவே செகண்ட் டோஸை வந்து இந்தந்த இடங்களை பெற்றுக்கொள்ளலாம். மார்க்கமை பொறுத்தவரையில் ஆனின் கம்யூனிட்டி சென்டர் மற்றும் கோனல் கம்யூனிட்டி சென்டரில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். வானில் வந்து மேப்பிள் கம்யூனிட்டி சென்டரில் பெற்றுக்கொள்ளலாம். நியூ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரேட்வினி காம்ப்ளெக்ஸில் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரிச்மண்டில் ரிச்மண்ட் கிரீன் சென்டரில் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்றும் ஸ்டோவில் சாக்கர் சிட்டி டிரைவ் த்ரூவில் நீங்கள் உங்களுடைய செகண்ட் வேக்சினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அதாவது குறிப்பாக 21 நாட்கள் முன்னுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டோஸ் பெற்றுக்க வேணும். மற்றும் இந்த வயதினரும் அங்கு மார்க்கமில் அதாவது யோக் ரீஜனில் வசிப்பவராகவோ அல்லது கல்வி கற்பவராகவோ அல்லது வேலை செய்பவராகவோ இருக்க வேண்டும் என்பது இங்கு முக்கியமான விஷயம். அடுத்ததாக இந்த வேக்சின் ப்ரூஃப் என்ற ஒரு விஷயம், அதாவது எப்படி டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி அவர்கள் இந்த வேக்சின் பாஸ்போர்ட் என்ற விஷயம் அல்லது வேக்சின் சர்டிஃபிகேஷன் என்ற விஷயம் வந்து அத்தியாவசியம் என்ற மாதிரி கருதியிருந்தார். பட் இருந்தாலும் ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் அந்த பாஸ்போர்ட் விடயம் தேவையில்லை என்று அவர் கடந்த வாரம் அறிவித்திருந்தார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த வகையில் மீண்டும் இந்த பேச்சு லைட்டாக சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்குன்னு சொல்லலாம். ஒன்டாரியோவை சேர்ந்த பலரும் வந்து கூறியிருக்கின்ற முக்கியமான விஷயம் இந்த வேக்சின் ப்ரூஃப், அதாவது அட்லீஸ்ட் ஒரு வேக்சின் சர்டிஃபிகேட் அல்லது ஒரு வேக்சின் ரிசீப்ட் இந்த மாதிரியான விஷயம் வந்து நிச்சயமாக தேவைப்படும். ஏன்னால் இதுக்கு பிறகு வந்து இந்த ஸ்டெப் 4 ஒரு விஷயம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. பட் இருந்தாலும் அடுத்தடுத்த நகர்வலுக்கு போகும்போது என்னுடைய கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட வேண்டும் என்பதிலும் இந்த சரி ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ளே போகும்போது சரி இன்டோர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் மற்றும் விஷயங்களாக இருக்கட்டும் அதுக்கான அந்த கெப்பாசிட்டிஸ் இந்த விடயங்களுக்கு பெரிதும் உதவக்கூடியதாக இருப்பது வந்து இந்த சர்டிஃபிகேஷன் அல்லது ரிசீப்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து மேலும் பெரிதும் கை கொடுக்கும் என்பதாகவும் கூறுகின்றார்கள். மீண்டும் இதை பற்றி கன்சிடர் பண்ண சொல்லியும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இன்னும் வந்து இந்த சர்டிஃபிகேட்டோ அல்லது ரிசிப்டோ நீங்கள் இந்த 2 டோஸும் பெற்றுவிட்டால் உங்களுக்கான கன்ஃபர்மேஷனோ அல்லது சர்டிஃபிகேஷனோ தேவை என்றால் ontario.ca என்ற வெப்சைட்டுக்கு சென்று அங்கே உங்களுடைய ஹெல்த் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த் மற்றும் போஸ்ட் கோட் இந்த விடயங்களை கொடுத்து உங்களுடைய இந்த 2 வேக்சினும் பெற்றக்கூடிய ஒரு டாக்குமெண்டேஷன், அதாவது ரிசீப்ட் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது வந்து ஒஃபிஷியலாக சைன் பண்ணப்பட்ட ஒரு ரிசீப்ட் என்பது முக்கியமான விஷயம். எனவே ஸ்டில் அவர்கள் எதிர்பார்க்குறது இது வந்து ஒரு காமனான விஷயமா இருக்காது. பட் நீங்கள் 2 வேக்சினும் பெற்றுக்கொண்டீர்கள். சில இடங்களில் வந்து இப்போ கூட இந்த 2 வேக்சினும் பெற்ற வேண்டிய அவசியம் பற்றி நிறைய இடங்கள் கேட்கின்றார்கள். அவர்கள் வந்து தொடர்ந்து அதுக்கான ஆதாரத்தையும் கேட்கின்றார்கள். எனவே இந்த விடயத்தில் வந்து இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். பட் இருந்தாலும் அநேகமானவர்கள் வந்து கேட்டுக்கொள்கின்ற விஷயம் இது ஒரு பொது ஒரு ஆதாரமாக இருக்க வேண்டும். ஏன்னா நிறைய பேர் வந்து வேறு விதங்களில் வந்து டாக்குமெண்ட் வச்சிருப்பார்கள். எனவே எல்லாருக்கும் பொதுவாக காட்டக்கூடிய மாதிரி உதாரணம் சொல்லப்போனால் அட்லீஸ்ட் ஒரு ஆப்ஸ் மூலமாகவோ அல்லது ஒரு டாக்குமெண்டேஷன் மூலமாகவோ வந்து பொதுவாக இருப்பது அவசியம் என்பதை பற்றி கேட்டுக்கொண்டார்கள். எனவே பார்க்கலாம் இது இந்த ஒஃபிஷியல் சர்டிஃபிகேஷன், அதாவது 2 வேக்சினும் பெற்றுவிட்டவர்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் வழங்கப்படுமா இல்லையா என்பதை வந்து நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் ஒஃபிஷியலாக. அடுத்ததாக நாங்கள் கனேடிய வளம் பகுதிகள் செல்கின்றோம். கனேடிய வளம் பகுதியில் இந்த கவர்மெண்ட் பெனிஃபிட், அதாவது CRBயாக இருக்கட்டும் இந்த 2 விடயங்களும் வந்து இந்த COVID-19 காலத்தில் வந்து மக்களுக்கு, அதாவது கனடிய மக்களுக்கு வந்து நிறைய விடயங்கள் வந்து கை கொடுப்பதாக அமைந்தது. ஆரம்பத்தில் CRB ஒருவருக்கும் வந்து $2,000 என்ற அளவில் $2,000 என்ற அளவில் வந்து கொடுத்து வந்தது. பிறகு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது அதாவது வாரத்துக்கு $500 என்ற அளவில் வந்து மாற்றப்பட்டது. அது சிக் பெனிஃபிட் அப்படி வேறு விடயங்கள், அதாவது குழந்தைகள் மற்றும் கேஃபோ மற்றும் முதியவர்கள் சீனியர்ஸுக்கு ஒரு பிரிவாக இருந்தது. இந்த வகையில் வந்து இப்பொழுது முன்பு $500 இருந்தது, இப்பொழுது $300 இந்த CRB வந்து குறைக்கப்பட்டது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த வகையில் வந்து இது மீண்டும் உயர்த்தப்பட வேண்டும், வரைபடி $500 இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். யார் பார்த்தால் பசுமை கட்சியின் தலைவி அனாமி போல் அவர்கள் இந்த விஷயத்தை இந்த கருத்தை வெளியிட்டிருந்தார்கள். எனவே இந்த CRB என்ற விஷயம் வந்து முதல் இருந்தது போல
அதாவது 300லிருந்து மேலும் அந்த $200 வைத்து $500 இருக்க வேண்டும். இது வந்து பலருக்கும் வந்து இன்னும் கை கொடுக்கும். ஸ்டில் இன்னும் கணக்கு பேர் வந்து அவர்களுடைய வேலைக்கு செல்ல முடியாமல் இருக்கின்றதாகவும் தெரிய வருகின்றது. எனவே அவர்களுக்கு தொடர்ந்து இது அவர்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் அளிக்கிற வகையில் வந்து இருக்கும் என்றும் அவர் கூறினார். எனவே இது பற்றி இந்த CRBயில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அவசியம் பற்றி பசுமை கட்சியின் தலைவி அனாமி போல் அவர்கள் என்ன கூறுகின்றார் என்று இப்பொழுது பார்க்கலாம். We're here today to talk about the Canada Recovery Benefit. As you will know, the recovery benefit has been cut. It was cut on July the 17th from $500 to $300, and in fact, that per week. And in fact, that amount is $270 per week after the taxes have been withheld from the amount. It goes without saying that $270 per week is not nearly enough money for people to live on in many, many parts of this country. It goes without saying that for many people, the pandemic is not over. Their jobs have not come back, or all their hours have not come back. The recovery, which has begun but is still underway, has not been even. We know that the pandemic has particularly hit communities of color, marginalized groups, Indigenous peoples, racialized communities, women particularly hard, and they have been particularly in need of this recovery benefit. And while we look to a recovery, we know that we are not there yet, and we know that this is an urgent and necessary benefit that many will continue to rely on. In fact, there were almost 750,000 new individuals who were approved for the Canada Recovery Benefit in the period between June 20th and July 3rd, proving that this is still a necessary benefit that many people in Canada are still eligible for because they still need it. And I'm looking forward to hearing what Ms. Sarangi has to say, because this is a pandemic that has a very human face and a very human story. And we can't forget that. We can't forget that every single person deserves the security that was promised to them by all political parties in getting through this pandemic. And every single person in a country as wealthy and as privileged as ours deserves to be able to live in dignity at all times. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. டொரண்டோ நேரம் 9:25 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொடுப்பவர்கள் கனடிய தமிழர் வர்த்தகர் சம்மேளனம் CTCC. எங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி வருகின்ற சனிக்கிழமை இருக்கின்றது. வருகின்ற சனிக்கிழமை, அதாவது ஜூலை 24ஆம் தேதி காலை 11 மணி தொடக்கம் 12 மணி வரை உங்களுக்காக காத்திருக்கின்றது. இந்த கேளுங்கள் தரப்படும் இந்த நிகழ்ச்சியில் வந்து உயிர்களின் முக்கியத்துவம் மற்றும் விவாகரத்து பருவுக்கான காரணங்கள் என்பது பற்றி உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கியிருக்கின்றார் ஷானிகா சுரேஷ். ஷேயா லோ ப்ரொஃபஷனல் கோஆப்ரேஷனிலிருந்து ஷானிகா சுரேஷ் அவர்கள் உயிர்களின் முக்கியத்துவம் மற்றும் விவாகரத்து பருவுக்கான காரணங்கள் என்பது பற்றிய உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்க இருக்கின்றன. எனவே நீங்கள் தொலைபேசியினூடாகவும் இணைந்து கொள்ளலாம், வாட்ஸ்அப்பினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப்பினூடாக இணைந்து கொள்வதற்கு 416-292-0033,
தொலைபேசியினூடாக கலந்து கொள்வதற்கு 416-323-3304 இந்த இலக்கத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் நேரடியாக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியும். வருகின்ற சனிக்கிழமை கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி காலை 11 மணி தொடக்கம் மதியம் 12 மணி வரை ஷேலோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்லேருந்து ஷானிகா சுரேஷ் அவர்கள் உயிர்களின் முக்கியத்துவம் மற்றும் விவாதத்து பரவான காரணங்கள் பற்றி உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்க இருக்கின்ற தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக குடிவெங்கடா நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிற விஷயம் இந்த வைல்ட் ஃபயர். பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த காட்டுத்தீ துரிதமாக வேகமாக பரவி வருகின்றது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இதனுடைய உக்கிரம் இந்த வருடம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அப்படி வெப்பநிலையினுடைய உயர்வு அங்கு ஒரு புதிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணி அதிலும் சில உயிர்களை காப்பு கொண்டது. அதுக்கேற்றவாறு இப்பொழுது கூட இந்த வைல்ட் ஃபயர் அதை எதிர்பார்த்த போல இந்த வைல்ட் ஃபயரும் கொஞ்சம் உக்கிரம் பெற்று வருகின்றது. எனவே நிறைய மாகாணங்கள் அதற்கான உதவிகள் ஃபயர் ஃபைட்டர்ஸ் மூலமாக உதவிகள் தொடர்ந்து பெறப்பட்டு கொண்டிருக்கின்றன. 3000க்கும் மேற்பட்ட ஃபயர் ஃபைட்டர்ஸ் தீயணைப்பு வீரர்கள் இந்த தீயணைப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அல்பர்டா மற்றும் நியூ பிரன்ஸ்விக் மற்றும் குயிபெக்கிலிருந்து கூட தொடர்ச்சியான உதவிகள் தொடர்ந்து பெற்றுக் கொடுக்கின்றன. இந்த நிலையில் கிட்டத்தட்ட 100 ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஃப்ரம் மெக்சிகோவிலிருந்து 100 ஃபயர் ஃபைட்டர்ஸ் லோக்கல் பேசஸினூடாக அவர்கள் உதவி வழங்குவதற்காக வர இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் அந்த உதவி பேருதவியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்தும் பல நாடுகள் இதற்கு சப்போர்ட் செய்வதற்கு முன்வந்துள்ளன. ஏற்கனவே ஆஸ்திரேலியாவில் பயங்கரமான காட்டுத்தீ கடந்த வருடம் நடந்தது முக்கியமான விஷயம். எனவே அவர்களிடம் இந்த உதவியை கோரிக்கின்றது கனடா என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இந்த காட்டுத்தீயினுடைய நிலைமையை பற்றி பிரிட்டிஷ் கொலம்பியா முதல்வர் ஜான் ஹோகன் அவர்கள் வழங்கியவர்கள் இப்பொழுது உங்களுக்காக. When you talk to the professionals on the ground, working tirelessly to protect people, to protect property, to protect the forest and the animals that live there, it is really inspiring. And although this is again another very challenging season for the people on the ground and for communities across BC, I take great comfort in the knowledge that the professionals that are there season after season, and they're coming out in numbers now, season after season, are continuing to do their work, not taking any consideration of their own personal well-being. They're out there fighting fires. They're in the centre here directing resources, and it's very exciting. Minister Conroy and MLA Anderson are now with me. But again, I think I speak for all British Columbians when I lift my hands in thanks to the people here in the southeast and fire centres across British Columbia who have stepped up in what is a very, very early season here in the Kootenays and indeed right across the province. We've got many, many weeks ahead of us. You will know that a state of emergency has been declared. We received that advice. Minister Conroy, Minister Farnworth received that advice from the professionals that make these determinations based on changes in the weather patterns and the challenges that the winds that are forecast will have on the multitude of fires that are currently underway. Over 3,100 personnel at work right now trying to control the fires, put them out, and keep people safe. And again, great respect for all of the work that's happening there. And with that... We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. டொரண்டோ நேரம் 9:31 நேயர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொடுப்பவர்கள் கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC.
பிரிட்டிஷ் கொலம்பியாவுடைய காட்டுத்தீயின் நிலைமை பற்றி பிரிட்டிஷ் கொலம்பியா முதல்வர் ஜான் ஹாகன் அவர்கள் அதனுடைய நிலைமை பற்றி கூறினார். அதை சொன்னது போல கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் வந்து தொடர்ந்தும் இந்த பணிகளில் தீயணைப்பு பணிகளில் வந்து ஈடுபட்டு வருகின்றார்கள். ஏற்கனவே அந்த இடத்தில் இருக்கிற மக்கள் வந்து ஏற்கனவே அகற்றப்பட்டு வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். எனவே பாதுகாப்பான முறையில் வந்து தொடர்ந்தும் இந்த தீயணைப்பு வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனவே முடிஞ்ச வரைக்கும் அது சீக்கிரமே எல்லாம் சரி வரும் என்று நாங்கள் பார்த்திருப்போம். எனவே தொடர்ந்தும் இணைந்திருங்கள். அடுத்ததாக நாணய மாற்று வீதம் பார்க்க இருக்கின்றோம். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் 187 ரூபாய் 50 சதங்கள் செல்கின்றன. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 59 ரூபாய் 50 சதங்கள் செல்கின்றன. இப்பொழுது கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்கும் நாணய மாற்று வீதம் பார்க்கலாம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூலை மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை 181.50 இலங்கை ரூபா, இந்தியா 59.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.67 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.08 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.09 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூலை மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. டொரண்டோ நேரம் 9:33 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. நாணய மாற்று வீதம் பார்த்தோம். அடுத்ததாக இந்த கனடா பார்டர் க்ளோசர் அதை பற்றி அந்த விஷயங்களை பற்றி பார்க்கலாம். அந்த வகையில் வந்து ஏற்கனவே வந்து கனடா அறிவித்து விட்டது வந்து, அதாவது யூஎஸ்லேருந்து வரவர்கள், அமெரிக்காவிலிருந்து வரவர்கள் வந்து தாராளமாக 2 டோஸையும் பெற்றவர்கள் வந்து யூஎஸ்க்குள், அதாவது கனடாக்குள் வரலாம். வருகின்ற ஆகஸ்ட் 9ஆம் தேதியிலிருந்து யூஎஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து பார்டர் தாண்டி தரைவழியினூடாக 2 டோஸையும் பெற்றவர்கள் வந்து வரக்கூடியதாக இருக்கும் என்று அறிவித்திருந்தது. ஆனால் அமெரிக்காவுக்கு பதிலாக அறிவித்திருக்கிற விஷயம் தான் இப்பொழுது கொஞ்சம் ஒரு கவலை என்ற விஷயம் கூட சொல்லலாம். எனவே யுஎஸ் வந்து தொடர்ந்தும் அவர்களுடைய பாதுகாப்பு மற்றும் இந்த அச்சம் கருதி மேலும் இந்த COVID-19 பரிமாற்றங்கள் நிகழலாம் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக இதனை வந்து அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரை ஒத்தி வைத்திருக்கின்றது. கிட்டத்தட்ட பார்த்தா இன்னும் ஒரு மாதம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து யுஎஸ் வந்து பாதுகாப்பு கருதி ஒத்தி வைத்திருக்கின்றது. எனவே சில கனடியர்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஏமாற்றம் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. அது எப்படி மட்டும், அதாவது யூஎஸ்ல இருக்கிறவர்களை வந்து நாங்கள் இங்கே அனுமதிக்கின்றோம், பட் ஆனால் யூஎஸ் வந்து எங்களை அனுமதிக்கவில்லை என்ற ஒரு சின்ன கவலை கூட இருக்கின்றது என்று சொல்லலாம். அந்த வகையில் தான் பலரும் கருத்தை தெரிவித்து வருகின்றார்கள். பட் இருந்தாலும் யூஎஸ் வந்து திட்டமாக சொல்லிவிட்டது, அதாவது வருகின்ற ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை நீட்டிப்பு, அதுக்கு பிறகு தான் அதை பற்றிய முடிப்புகளை எடுக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் அது அறிவித்திருக்கின்றது. மார்ச் கடந்த வருடம் மார்ச் மாதத்திலிருந்து இந்த பார்டர் க்ளோசரை வந்து நாங்கள் அனுபவித்து வருகின்றோம். ஆங்காங்கே இந்த முக்கியமான தவிர்த்து முக்கியமான இந்த வர்த்தக டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் மட்டும்தான், பிஸ்னஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும்தான் இப்பொழுது நடைபெற்று வருகின்றது. அத்தியாவசியமான அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும்தான் இப்பொழுது தரைவழியினூடாக நடைபெற்று வருகின்றது. எனவே இது வந்து மேலும் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுகின்றதும் குறிப்பிடத்தக்க விஷயம். ஆனால் ஏர்வேஸ், அதாவது ஃப்ளைட்னூடாக, விமானத்தினூடாக செல்பவர்கள் வந்து தங்களுடைய 2 டோஸையும் வந்து 2 வேக்சினும் பெற்றவர்கள் வந்து முடிந்தவரை இந்த கட்டுப்பாடுகளும் அவர்களுக்கான அந்த கட்டுப்பாடு விதிகள் வந்து அவர்களுக்கு தளர்வடையக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த கட்டுப்பாடுகள் குறைத்த முறைகள் வந்து அவர்கள் யூஎஸ்க்கு ஃப்ளைட் மூலமாக போயிட்டு வரலாம். அதே நேரம் இன்றைய தினம் இன்னொரு விஷயத்தையும் அறிவித்திருக்கின்றார்கள். முடிந்தவரை உங்களோட அந்த ஃப்ளைட் ட்ராவல் பண்ணும்போது அதுக்கான இன்சூரன்ஸையும் வந்து நீங்கள் கவர் பண்ண சொல்லி, அதாவது உங்கள் லக்கேஜுக்கு ஆகட்டும் மற்றும் உங்கள் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும் அதுக்கான இன்சூரன்ஸையும் வந்து கவர் பண்ண சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அதாவது இப்போ இந்த ஸ்டேஜ் 3க்கு பிறகு, அதுக்கு பிறகு இந்த லூஸ் பண்ண பிறகு வந்து இந்த COVID-19 காலப்பகுதியில் வந்து ட்ராவல் பண்ணும்போது உங்களுடைய திங்ஸ் மற்றும் உங்கள் முக்கியமான விஷயங்களை வந்து இன்சூரன்ஸ் செய்வது வந்து மிகவும் முக்கியமான விஷயம் என்பதையும் அவர்கள் இன்று அறிவித்திருக்கின்றார்கள். குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள். அடுத்ததாக நாங்கள் கலையரங்கம் பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய கலையரங்கம் பகுதியில் நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு பரதநாட்டிய டான்ஸ் ஃபியூஷன் என்று சொல்லலாம். ஈஸ்ட் மீட்ஸ் வெஸ்டர்ன் இதனுடைய டைட்டிலாக அமைந்திருக்கின்றது. தில்லானா என்ற ஜானரில் வந்து ஒரு டான்ஸ் ஃபியூஷனை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இதனை வழங்கியிருக்கின்றார்கள் ரித்திகா மற்றும் மாயா ஜெரிஸ்டஸ் இவர்கள் இருவர் தான் இந்த டான்ஸ் ஃபியூஷனை வந்து வழங்கியிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த வீடியோவை பார்க்கலாம்.
performing contemporary fusion dance incorporating traditional Indian dance, Bharatanatyam. Enjoy the performance. Thank you. जनन जनन तनन तनन तोम जनन जनन तनन तनन तोम जनन जनन तनन तनन जनन जनन तनन तनन तोम तोम जनन जनन तनन तनन तोम तोम जनन जनन तनन तनन गीत धुनि कुतक धीम नात्र कीट तोम नाच रहे गोरी ताई तै तै तुम फिर तुम गीत धुनि कुतक धीम नात्र कीट तोम नाच रहे गोरी ताई तै तै तुम फिर तुम गीत धुनि कुतक धीम नाच कीट तोम नाच रहे गोरी ताई तै तै तुम फिर तुम गीत धुनि कुतक धीम तान गावे तकतल तै तै तान गावे तकतल तै तै तान गावे तकतल तै 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 तकतन धीम तकिड तक धीम धीम तकिड तक धीम धीम तकिड तक धीम हद तोम हद गीत धुनि कुतक धीम तदीम तदीम तिरना उदनि तानि तानि तदीम तदीम तिरना तदीम तदीम तिरना उदनि तानि तानि तदीम तदीम तिरना तानि तोम तद गद नरि तान नर तान धीम अलरि गलरि तद गदा कार तद गमं तानि तद गदां कार दीम 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 तकतन अलरि तोम 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 तकतन तनि अलरि गीत धुनि कुतक धीम नात्र कीट तोम नाच रहे गोरी ताई तै तै तुम फिर तुम गीत धुनि कुतक धीम नात्र कीट तोम नाच रहे गोरी ताई तै तै तुम फिर तुम ताई तै तै तुम फिर तुम ताई तै तै तुम फिर तुम गीत धुनि कुतक धीम निकुतक धीम निकुतक धीम கடின உழைப்பால் சேமித்த பணத்தை சிறந்த முறையில் முதலீடு செய்யுங்கள். கனடாவின் அல்பர்டாவில் வீடு ஒன்றில் முதலீடு செய்ய பிரெப் ரியல்டி வீடு விற்பனை முகவர் சுரேஷ் சேகர் 587-700-0623. குறுகிய காலத்தில் உங்கள் வீட்டின் பெறுமதி பன்மடங்கு அதிகரிக்க கனடாவின் அல்பர்டாவில் வீடு ஒன்றில் முதலீடு செய்யுங்கள். வீடு வாங்குவது விற்பது தொடர்பான அனைத்து சேவைகளையும் வழங்கும் தமிழ் முகவர் சுரேஷ் சேகர் உங்கள் வீட்டின் முதலீட்டுக்கு உத்தரவாதம் வழங்குகின்றார். 587-700-0623. டொரண்டோ நேரம் 9:40 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. ரித்திகா மற்றும் மாயா அவர்கள் இருவரும் வழங்கிய அந்த ஃபியூஷன் பரதநாட்டியம் டான்ஸ் பார்த்தோம். என அவர்களுடைய மேலதிகமான இன்னும் பல கிளாசிக் ஃபியூஷன் டான்ஸஸ் வந்து யூடியூப்பில் அவர்களுடைய பேரை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணால் அவர்களுடைய நிறைய வீடியோஸை வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ரித்திகா அண்ட் மாயா என்று சர்ச் பண்ணும்போது உங்களுக்கான நிறைய அவர்களுடைய ஃபியூஷன் டான்ஸை வந்து நீங்கள் கண்டுகளிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தாக டொரண்டோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பற்றிய ஒரு தகவல். எப்படி கேன் ஃபெஸ்டிவல், நியூயார்க் ஃபெஸ்டிவல் மற்றும் சன்டான் ஃபெஸ்டிவல் இது மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் வந்து உலகெங்கிலும் உள்ள திரைப்படங்களுக்கு வந்து ஒரு பெரிய
திரைப்பட விழாக்களாக ஃபிலிம் ஃபெஸ்டிவலாக இருக்கின்றோ அதே அளவு இந்த டொரண்டோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கும் வந்து அவ்வளவு மார்க்கெட் இருக்கும் என்பதும் முக்கியமான விஷயம். கடந்த வருடம் அனைவருக்கும் தெரியும் COVID-19 காரணமாக வெர்ச்சுவலாகத்தான் நடைபெற்றது. பட் அது பெரிய அளவில் சக்ஸஸ் கொடுத்த மாதிரி தெரியல. என்ற குறிப்பிட்ட அளவு சில படங்கள் மட்டும்தான் வந்து திரையிடப்பட்டது. மற்றபடி பார்க்கும்போது அது ஒவ்வொரு வருடம் வந்து உலகெங்கிலும் இருக்கின்ற பல மொழிகளையும் சேர்ந்த முக்கியமான திரைப்படங்கள் வந்து நாமினேட் செய்யப்பட்டு குறிப்பிட்ட படங்கள் செலக்ட் பண்ணப்பட்டு அங்கே திரையிடுவது வந்து வழக்கம். அந்த வகையில் வந்து டொரண்டோ ஃபெஸ்டிவல் இந்த செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி ஆரம்பித்து செப்டம்பர் 18 வரைக்கும் கிட்டத்தட்ட 9 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே COVID-19 தொற்று எண்ணிக்கை குறைவடைந்து ஓரளவு ஸ்டெப் 3 தாண்டி அது அடுத்தடுத்த மாதங்கள் வந்து மீண்டும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த அளவில் வந்து டொரண்டோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து செப்டம்பர் 9ஆம் தேதி ஆரம்பிக்கப்படுகின்றது. தொடர்ந்து அதாவது கடந்த வருடத்தில் கொஞ்சமாக இருக்கிறது போல இன்னும் இந்த வருடம் வந்து அதையும் சேர்த்து நிறைய திரைப்படங்கள் வந்து திரையிடப்பட இருக்கின்றன. பொதுவாகவே அந்த திரைப்படங்களுக்கு டிக்கெட் எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். அந்த அளவுக்கு டைம் வந்து கிட்டத்தட்ட 24 hours கூட சில நேரங்களில் திரைப்படங்களில் இந்த படங்களுடைய அடுக்கடுக்கு எண்ணிக்கை காரணமாக திரையிடப்பட்டிருக்கின்றன. இவை பார்க்கலாம் இந்த முறை என்னென்ன திரைப்படங்கள் திரையிடப்பட போகின்றன வரும் நிகழ்ச்சிகள் வந்து நாங்கள் உங்களுக்கு அறிய தருகின்றோம். அடுத்ததாக வானிலை அறிக்கை. எனவே நாளை கனடாவின் முக்கியமான நகரங்களில் வானிலை எப்படி இருக்க போகின்றது என்று இப்பொழுது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூலை மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 26 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூலை மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோ நேரம் 9:44. வானிலை அறிக்கையை பார்த்தோம். எனவே நாளை தினமும் கொஞ்சம் மிதமான காலநிலை நல்ல ஒரு காலநிலை நிலவ இருக்கின்றது. கேட்டுவார் நாளை அமைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நாங்கள் கனடிய செய்திகள் பார்க்க இருக்கின்றோம். செய்திகளை வழங்குகின்றார் PS சுதாகரன். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜூலை மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை. கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC ஆதரவில் goodeveningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவுடனான நில எல்லை பயண கட்டுப்பாடுகளை அமெரிக்கா ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரை நீட்டிக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி முதல் முழுமையாக தடுப்பூசி போடப்பட்ட அமெரிக்க பயணிகளை நாட்டுக்கு அனுமதிக்கும் என கனேடிய மத்திய அரசு திங்களன்று அறிவித்த நிலையில் அமெரிக்காவின் இந்த முடிவு வெளியாகியுள்ளது. பயண நடவடிக்கைகளை எளிதாக்க கோவிட் பரிமாற்ற அச்சுறுத்தல் மிக அதிகமாக உள்ளது என அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த வருடம் மார்ச் மாதம் முதல் நடைமுறையில் உள்ள எல்லை கட்டுப்பாடுகளை புதுப்பிக்கும் அமெரிக்காவின் நோக்கம் குறித்து அறிவுறுத்தப்பட்டதாக கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் பில் பிளேயர் நேற்று அறிவித்திருந்தார். அமெரிக்கா தனது எல்லை கட்டுப்பாடுகளை எவ்வாறு தளர்த்துகிறது என்பதை கனடா ஆணையிடாது என கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நேற்று தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலையுதிர் காலத்தில் ஒரு பொது தேர்தல் நடைபெறுவதை 26% கனேடியர்கள் மாத்திரமே ஆதரிக்கின்றார்கள் என்று புதிய கருத்து கணிப்பொன்று தெரிவிக்கிறது.
37% கனேடியர்கள் இலையுதிர்கால தேர்தலின் எண்ணத்தில் வருத்தமடைந்துள்ளார்கள் எனவும் அந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. கனடாவில் ஒரு தேர்தலுக்கான அழைப்பு இதுவரை அதிகாரப்பூர்வமாக விடுக்கப்படவில்லை. ஆனாலும் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நாடளாவிய ரீதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு நிதி அறிவிப்புகளை மேற்கொண்டு வருகின்றார். இந்த நிலையில் வரவிருக்கும் வாரங்களில் தேர்தல் அறிவித்தல் ஒன்று வெளியாகக்கூடும் என்ற ஊகங்கள் அதிகரித்து வருகின்றன. கனேடியர்களில் 37% பேர் எதிர்வரும் தேர்தலின் போது நேரில் வாக்களிப்பதற்கு பதிலாக அஞ்சல் மூலம் வாக்களிக்க ஆர்வமாக இருப்பதாகவும் இந்த கருத்து கணிப்பில் கூறியுள்ளார்கள். இதேவேளை கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் எரினோ டூலை விட கனேடியர்கள் NDPயின் தலைவர் ஜாக்மிட் சிங்கை ஒரு சிறந்த பிரதமராக பார்க்கின்றார்கள் என்றும் மற்றுமொரு கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது. இந்த கருத்து கணிப்பில் பதிலளித்தவர்களில் 25% பேர் ட்ரூடோவை சிறந்த பிரதமராக தேர்வு செய்துள்ளார்கள். சிங் 19% இரண்டாவது இடத்திலும் 13% ஓட்டூல் மூன்றாவது இடத்திலும் இந்த கருத்து கணிப்பில் உள்ளார்கள். தீர்மானிக்கப்பட்ட வாக்காளர்களில் 34% பேர் லிபரல் கட்சியை ஆதரிப்பதாகவும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் ஆதரவு 29%ஆகவும் NDPக்கான ஆதரவு 22%ஆகவும் இருப்பதாகவும் கூறியுள்ளனர். இந்த தேர்தல் திணைக்களம் ஒரு விரைவான தேர்தலுக்கு தயாராக இருக்கும் என கனடாவின் தலைமை தேர்தல் அதிகாரி ஸ்டெஃபனி பெரால்ட் கடந்த மாதம் தெரிவித்திருந்தார். பசுமை கட்சியின் தலைவிக்கு எதிரான நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பை கைவிடும் நடுவரின் தீர்ப்பை ரத்து செய்ய கட்சி முயல்கிறது. இந்த விடயம் குறித்து கனடாவின் பசுமை கட்சி நீதிமன்றத்துக்கு செல்கிறது. கட்சியின் தலைவி அனாமி பாலின் எதிர்காலம் குறித்த நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பை நிறுத்துவதற்கான ஒரு சுயாதீனமான நடுவரின் முடிவை ரத்து செய்ய கட்சி முயற்சிக்கின்றது. இந்த வாரம் தனக்கு எதிராக நடைபெற திட்டமிடப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் ரத்து செய்யப்பட்டதை திங்கட்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் மகாநாட்டில் பால் உறுதிப்படுத்தினார். தற்போதைய கட்சியின் கூட்டாட்சி சபையால் இதேபோன்ற முயற்சிகள் எதுவும் அடுத்த தேர்தல் வரை முன்மொழியப்படாது எனவும் அவர் தெரிவித்திருந்தார். ஆனாலும் பல காரணங்களுக்காக நடுவர் தீர்ப்பில் தவறு செய்ததாக கட்சி இப்போது வாதிடுகிறது. கோவிட் தொற்றின் கீழான ஒட்டோவா நகரின் அவசரகால நிலை நாளை முடிவடைகிறது. தொற்றுடன் தொடர்புடைய ஒட்டோவா நகரத்தின் அவசரகால நிலை நள்ளிரவுக்கு பின்னர் முடிவடைகிறது. ஒட்டோவா நகர முதல்வர் ஜிம் வாட்சன் இன்று இந்த அறிவித்தலை வெளியிட்டார். இந்த அவசரகால நிலை அமலுக்கு வந்த 484 நாட்களுக்கு பின்னர் முடிவடைகிறது. ஒட்டோவா நகராட்சி அவசரகால நிலையை முடிவுக்கு கொண்டு வருவது நகரத்தை கொள்முதல் மற்றும் மறுசீரமைப்பதில் வேகமானதாக இருக்க அனுமதிப்பதாக கூறிய நகர முதல்வர் வாட்சன் இந்த அறிவித்தல் தொற்றின் முடிவை குறிக்கவில்லை என தெரிவித்தார். இன்று வரை ஒட்டோவாவில் 27,745 தொற்றுகளும் 593 மரணங்களும் பதிவாகியுள்ளன. டொரண்டோவின் லாம்போர்ட் மைதானத்தில் முகாமிட்டிருந்தவர்களை அகற்றிய காவல்துறையினர் 22 பேரை கைது செய்துள்ளார்கள். டொரண்டோவின் மேற்கு முனையில் இன்று ஒரு முகாமை நகர குழுவினர் அகற்றிய போது காவல்துறையினருக்கும் எதிர்ப்பாளர்களுக்கும் இடையில் வன்முறை மோதல்கள் ஏற்பட்டன. இதில் ஒரு டொரண்டோ காவல்துறை அதிகாரி காயமடைந்துள்ளார். இன்று காலை டொரண்டோ காவல்துறை அதிகாரிகளும் நகர குழுவினரும் ஜூன் 12 அன்று வழங்கப்பட்ட மீறல் அறிவிப்புகளை அமல்படுத்துவதற்காக லாம்போர்ட் மைதானத்தில் நுழைந்த போது எதிர்ப்பாளர்களுடன் வன்முறை மோதல்கள் ஏற்பட்டன. இந்த சம்பவத்தில் இவருக்கும் பலத்த காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். டொரண்டோ நேரம் 9:51 கனடிய செய்திகள் பார்த்தோம். கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி வருகின்ற சனிக்கிழமை 24ஆம் தேதி காலை 11 மணி தொடக்கம் மதியம் 12 வரை இடம்பெற இருக்கின்றது. இந்த கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சியில் உயிர்களின் முக்கியத்துவம் மற்றும் விவாகரத்து பெறுவதற்கான காரணங்கள் என்பது பற்றிய உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்க இருக்கின்றார்
ஷேயா லோ ப்ரொஃபஷனல் கார்பரேஷனிலிருந்து ஷேனிகா சுரேஷ் அவர்கள் உங்கள் இந்த உயிர்களின் முக்கியத்துவம் மற்றும் இந்த விவாகரத்து பெறுவதற்கான காரணங்கள் பற்றி உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்க இருக்கின்றார். தொலைபேசியினூடாகவும் வாட்ஸ்அப்பினூடாகவும் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வாட்ஸ்அப்பினூடாக 4163920033 இந்த இலக்கத்தினூடாக தொடர்பு கொள்ளலாம் மற்றும் தொலைபேசியினூடாக 4163333304 என்ற இலக்கத்தினூடாக நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி உயிர்களின் முக்கியத்துவம் மற்றும் விவாகரத்து பெறுவதற்கான காரணங்கள் என்பது பற்றி உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்க இருக்கின்றார் ஷானிகா சுரேஷ் அவர்கள். கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி வருகின்ற சனிக்கிழமை காலை 11 மணி தொடக்கம் மதியம் 12 மணி வரை தவறவிடாதீர்கள். எனவே குடிவின் கடா நிகழ்ச்சியினுடைய இறுதிப்பதிக்கு வந்துவிட்டோம். இன்றைய குடிவின் கடா நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியிருந்தார்கள் கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. இன்றைய நிகழ்ச்சியில் முக்கியமான பல விடயங்களை நீங்கள் கேட்டறிந்திருப்பீர்கள். எங்களுடைய நிகழ்ச்சிகள் நீங்கள் GC தமிழ் ஆப்பினோடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோருக்கு சென்று GEC தமிழ் என்ற டைப் செய்து எங்களுடைய ஆப்பினை நீங்கள் டவுன்லோட் செய்து எங்களுடைய நிகழ்ச்சி அனைத்தையும் நீங்கள் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஊடாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் கலைப்படைப்புகளையும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். எங்கள் குடிவின் கடா நிகழ்ச்சி வார நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை யூடியூப் லைவ், ஃபேஸ்புக் லைவ் மற்றும் IPTV-னோடாகவும் மற்றும் எங்கள் GEC ஆப்பினோடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே மீண்டும் நாளை மற்றும் ஒரு குடிவின் கடா நிகழ்ச்சியுடன் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது விடைபெற்றுச் செல்லும் நான் JP என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி.